ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம ஏடி சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கோடாவில் இருக்கிற ஸ்லாவியா ஸ்டைல் அப்படிங்கிற டாப் அண்ட் வேரியண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வண்டியோட டிசைன் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்போர்ட்டியான லுக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுபோக அந்த வீல்ஸில் உள்ள கட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல இந்த வண்டியோட டைமென்ஷன் வைஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஓவரால் லென்த்னு பார்த்தீங்கன்னா 4540 கொடுத்துருக்காங்க. அண்ட் வித்துன்னு பார்த்தீங்கன்னா 1752 கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட ஓவரால் ஹைட்னு பார்த்தீங்கன்னா 1487 கொடுத்துருக்காங்க. அந்த காரோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2651 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 179 கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில் ரியரில் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 521 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 45 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த வண்டியோட இன்ஜின் வைஸில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் 1498 cc 4 சிலிண்டர் இன்லைன் 4 வால்வ்ஸ் DOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக வண்டியோட இன்ஜின் டைப் பார்த்தீங்கன்னா 1.5 TSI பெட்ரோல் வித் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 148 bhp at 5000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 250 Nm at 1600 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த காரோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18.4 km/லிட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் டைம் ஃபுல் டைம் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ரைடிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 828 km வரைக்கும் போகலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 7 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனுவல் ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக படல் ஷிஃப்ட் போர்ட் மோட் அப்படின்னு நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு BS6 எமிஷன் மாடலாக கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டர்போ சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. அது போக ஸோ இன்ஜின் வைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா மேக் பர்சன் சஸ்பென்ஷன் வித் லோவர் ட்ரையாங்குலர் லிங்க்ஸ் அண்ட் ஸ்டெபிலைசர் பாரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பீம் ஆக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் அசிஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீல்ஸ் ரெண்டுமே அலாய்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல்ஸ் ரெண்டுமே ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 205/55 or 16 inch டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னு வண்டியில் நெக்ஸ்ட் சேஃப்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் வார்னிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வண்டியில் பார்த்தீங்கன்னா 60 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதிலே டயர் ப்ரெஷர் மானிட்டர் சிஸ்டம், சைல்ட் சீட் ஆங்கர் பாயிண்ட், சீட் பெல்ட் வார்னிங், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் அப்படியே பிரேக்கிங் வைஸில் பார்த்தீங்கன்னா ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், அதாவது ABS கொடுத்துருக்காங்க, EBD கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் மட்டும் கொடுக்கல. அண்ட் அது போக இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் ISP கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேலே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். ஸோ அந்த வண்டியில் லாக் அண்ட் செக்யூரிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் சென்சிங் டோர் லாக் கொடுத்துருக்காங்க, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுபோக அந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீட் வைஸில் ஃப்ரண்ட்டில் மட்டுமே வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா சீட்ஸும் பார்த்தீங்கன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக அந்த வண்டியில் ஸ்டீரிங் வீலும் லெதரில் தான் வார் பண்ணியிருக்காங்க. கியர் நாப் மட்டும் லெதரில் கொடுக்கல. அண்ட் இது போக அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் டோனில் கொடுத்துருக்காங்க, பிளாக் அண்ட் பெய்ஜில். ஸோ ரியர்லேயும் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க வித் கப் ஹோல்டரோட. ஹெட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டோரேஜுக்கு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் வைஸில் பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் ஒன் டச் அப் டவுன் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓஆர்எம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. டேன் இண்டிகேட்டர்ஸுமே ஓஆர்எம்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக ரியரில் பார்த்தீங்கன்னா டிஃபோகரும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில்ஸும் பார்த்தீங்கன்னா குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரும் குரோமில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது போக ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்ஸும் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப்ஸும் கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிவ்ல கொடுத்துருக்காங்க. டெய்ல் லைட் பார்த்தீங்கன்னா LED கொடுத்துருக்காங்க. இது போக DRLஸும் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லைட் மட்டும் ஹாலோஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது போக இன்டீரியர்லையும் ஆம்பியன் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியை பார்த்தீங்கன்னா படில் லேம்ப்ஸ் வராது. கேபின் லேம்ப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வண்டியில் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஆவரேஜ் ஃபியூல் கன்சம்ஷன், ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் டு எம்டி, கிளாக் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங் கொடுத்துருக்காங்க. டோர் அஜார் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. கியர் இண்டிகேட்டர்ஸ், ஷிஃப்ட் இண்டிகேட்டர்னு சொல்லி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். அண்ட் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா 8 inch டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்கலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஸ்டீரிங் மவுண்டட் கண்ட்ரோல், வாய்ஸ் கமாண்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க, GPS நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கேப்பபிலிட்டி கொடுத்துருக்காங்க, AM FM ரேடியோ கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வயர்லெஸ் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ஸோ அப்படியே இந்த வண்டியில் கொடுத்துருக்க கலர் வைஸாக பார்த்தீங்கன்னா 5 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ப்ளூ, கேபின் ஸ்டீல், பிரில்லியன் சில்வர், டொர்னடோ ரெட் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க அந்த வண்டியில். ஸோ ஃபைனலாக அந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21.24 lakhல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கோடாவோட டாப் அண்ட் வேரியன்ட் சால்வியா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ until then, see you, bye.